சேலம் அழகாபுரம் பெரியபுதூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் 71ஆம் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மாணவியர்களுக்கு சான்றிதழ்களும் சிறந்த பள்ளி, சிறந்த பெற்றோர், ஆசிரியர் கழகத் தலைவர், சிறந்த தலைமை ஆசிரியை, சிறந்த மண்டல தலைவர், சிறந்த கவுன்சிலர், சிறந்த காவல் ஆய்வாளர் போன்றோருக்கு கேடயங்கள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக அஸ்தம்பட்டி மண்டல தலைவர் உமாராணி, வட்டார கல்வி அலுவலர் தங்கதுரை, காவல் ஆய்வாளர் காந்திமதி, சேலம் மாவட்ட தலைமை அலுவலர் சந்திரசேகர், பெரியபுதூர் கவுன்சிலர் தனலட்சுமி தங்கமலை, உதவிகரம் மாற்றுத்திறனாளி சங்கம் நிர்வாகி டாக்டர் அத்தியண்ணன், சேலம் ஆர்.பி. சித்த மருத்துவமனை மருத்துவர் ராஜசேகரன், ரோட்டரி கிளப் சேலம் விங்ஸ் ஜென்னிஸ், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மணிகண்டன், டேவிட் ராஜன் மற்றும் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பித்தார்கள். பள்ளி மாணவர்களின் நடனப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள், பரிசுகள் வழங்கினர். எங்கள் பள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, அழகாபுரம் புதூர் அரசு பள்ளி. நாங்க இந்த பள்ளியில இப்போ 71வது ஆண்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பள்ளியில படிச்ச பசங்க நிறைய கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிருக்கிறாங்க. இன்னுமே படிச்சுக்கிட்டு நிறைய வட்டார அளவுல, மாவட்ட அளவுல நிறைய போட்டிகள் எல்லாம் கலந்து கொண்டு பிரைஸ் வாங்கி இருக்கிறாங்க. இங்க இருக்கிற டீச்சர்ஸும் கடின உழைக்கிறாங்க. அழகாபுரம் புதூர்ன்றதுக்கு அந்த பேருக்கு தகுந்த மாதிரி அழகாக குழந்தைகளும் இருக்கிறாங்க, ஆசிரியர்களும் இருக்கிறாங்க. எல்லாரும் நல்ல கடின உழைப்பின் மூலம் இந்த பள்ளியை இன்னும் நாங்க மேன்மேலும் கொண்டு வருவோம் இந்த தருணத்துல தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. 160 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். நிறைய கலை நிகழ்ச்சிகள் நாங்க நடத்த போறோம். இப்போ அதாவது எங்களுக்கு விளையாட இடம் இல்லை, பிளே கிரவுண்ட் வேணும். நிறைய ஸ்பான்சர் தான் இங்க ஸ்கூலுக்கு நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. மெயினா எங்களுக்கு ஒரு போர் பம்பு வேணும், அடிப்பம்பு வேணும். கவுன்சிலர் அம்மாவும் நம்ம சேர்மன் அம்மாவும் உமாராணி அம்மாவும் நிறைய இந்த ஸ்கூலுக்கு நல்ல ஒரு சுகாதாரமான ஒரு கழிப்பிடம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. இன்னும் பாய்ஸ் டாய்லெட் ஒண்ணு கேட்கிறோம், அப்புறம் நல்ல குடிநீர் தொட்டி ஒண்ணு கேட்கிறோம். அதெல்லாம் செஞ்சு தரேன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஏதோ அவங்க முயற்சி பண்ணி எங்க பள்ளி இன்னும் நாங்க கொண்டு வர நாங்க முயற்சி பண்ணுவோம். என்னுடைய பெயர் கே. ஷீரோன், தலைமை ஆசிரியை. நாங்க மொத்தம் 5 பேர் ஒர்க் பண்றோம். 5 பேருமே எல்லாருடைய ஒத்துழைப்பால தான் இந்த அளவு நாங்க இங்க நிக்கிறோம். என்னுடைய ஒருத்தியால மட்டும் முடியாது. 5 ஆசிரியர்களும் சேர்ந்துதான் இந்த ஸ்கூல்ல நாங்க முன்னேற்ற போறோம். இப்ப எங்க கவுன்சிலர் அம்மாவும் எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. எங்க உமாராணி மேமும் சப்போர்ட்டிவா இருக்காங்க. எங்களுக்கு நிறைய ஸ்பான்சர் அத்தியண்ணன் சார், டாக்டர் ராஜசேகர் எல்லாருமே எங்களுக்கு நிறைய, அப்புறம் வக்கீல் லட்சுமண பெருமாள் வக்கீல் சார் நாங்க போய் நின்னாவே அவங்க கொடுத்துட்றாங்க. இந்த அடானஸ் வேல்முருகன் சார் எல்லாரும் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி இருக்கிறாங்க. மணிகண்டன் எங்களுடைய பிடிஏ தலைவர், இத்தனையும் எங்க பிடிஏ தலைவர் மணிகண்டன் அவர்களாலதான் எல்லா ஸ்பான்சரையும் நாங்க போய் அணுக முடியுது. அவரால் இந்த ஸ்கூல் இன்னும் மேன்மேலும் உயரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அழகாபுரம் பெரியபுதூர் நடுநிலை பள்ளியின் ஆண்டு விழா. இந்த பள்ளி துவக்கப்பட்டது 1954. ஆரம்ப காலகட்டத்திலே இந்த பள்ளி 5ஆம் வகுப்பு வரை இருந்தது. இது நம்முடைய முயற்சியால் அந்த பள்ளி மேலும் வளர்ந்து 8ஆம் வகுப்பு வரை நடைபெற்றது. பிறகு உயர்நிலை கல்வியாக மாற்றப்பட்டு 10ஆம் வகுப்பு நடைபெற்றது. பிறகு உயர்நிலை கல்வியாக மாற்றப்பட்டு 10ஆம் வகுப்பு வரை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த பள்ளி மேலும் மேலும் வலுப்பெற்று தளபதி அவர்களிடம் நாங்களும் எங்களது அமைச்சர், மாவட்ட செயலாளர் அவர்கள் மூலமாக +2 வரை கொண்டு வருவதற்கு, 12ஆம் வகுப்பு கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி எடுத்து வருகிறோம். அதே போலவே நாங்கள் வந்த பிறகு தளபதியாருடைய திட்டம் காலை உணவு திட்டம் என்பது மிக மகத்தானது. காலை உணவு திட்டம், இல்லந்தேடி கல்வி, இல்லந்தேடி மருத்துவம் என்று ஏராளமான திட்டங்களை நமது தளபதியார் செய்து கொண்டு வருகிறார். கல்விக்காக அவர் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அவரது முயற்சி என்றென்றும் மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று சொல்லி, அதே நேரத்தில் இந்த பள்ளிக்காக நாங்கள் ஆடிட்டோரியம் கட்டுவதற்கு அரசாங்கத்தில் அனுமதி பெற்று பள்ளி கட்டடம் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதே போலவே மற்றும் விளையாட்டுத் திடல் கேட்டிருக்கிறார்கள். அந்த விளையாட்டுத் திடலையும் நாங்கள் கொண்டு வருவதற்கு தீவிர முயற்சி எடுத்து எங்கள் அமைச்சரிடம் கேட்டிருக்கிறோம்.
என்பதை தெளிவுபடுத்திக் கொண்டு இந்த கல்விக்காக உதவி செய்வதற்கு நன்கொடை கொடுப்பதற்கும் வேந்த உள்ளம் கொண்ட நன்கொடையாளர்கள் நிறைய பேர் உதவி செய்து வருகிறார்கள். எங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காகவும் இந்த காவல்துறையும் உதவி செய்து வருகிறது என்பதையும் தெரியப்படுத்திக் கொண்டு இந்த கல்வியில் படிக்கும் மாணவ மாணவிகள் மென்மேலும் படித்து நல்ல உயர் பதவிக்கு செல்ல வேண்டும் என்பதை அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.